நிறைய மாவட்டங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதுல கன்னியாகுமரி மாவட்டம் எனக்கு இங்க வந்த உடனே நான் முதல்ல 2026 தலைவர் அவர்கள் தான் முதல்வராக அமர்வார். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இன்னைக்கும் காலையில 5:30 மணியிலிருந்து இன்னைய வரைக்கும் போற இடம் எல்லாம் மிக சிறப்பான வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆனந்தத்துக்காக அல்ல, இது முழுக்க முழுக்க தாய்மார்கள் ரொம்ப அதிக அளவுல வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக, உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் அவர்களும் உங்களுடன் இருப்பார்கள். 32 வருஷமா தலைவர் அவர்கள் நல்ல உச்சத்துல இருக்கிறாரு. அந்த மக்கள் நீங்க அவருக்கு அந்த உச்சத்தை கொடுத்தீங்க. அந்த உச்சத்துல இருக்கும்போது மக்களுக்கு சேவை செய்யணும்னு வரக்கூடிய ஒரு தலைவர் ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வரலங்க. ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆயிட்டு வரல, புரியுதுங்களா? இன்னும் 15 வருஷத்துக்கு அவர்தான் உச்சத்துல இருக்காரு. எங்களுக்கு பணத்து மேலே வேற எந்த மேலேயுமே எதெல்லாம் ஆசையெல்லாம் கிடையாதுங்க. எங்க தலைவர் தளபதி அவர்கள் 2026 அந்த இடத்தை அழைக்க வேண்டும், அமர வேண்டும். அமர்ந்த பிறகு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் ஒரு எண்ணம் தாங்க. 5000 கோடி 10,000 கோடி எடுத்து வச்சு நீ ஜெயில போய் இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிறது இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு தேவைன்னா காலையில ஒரு 5 இட்லி, மதியானம் கொஞ்சோண்டு சாதம், நைட்டு ஒரு 5 இட்லி 6 இட்லி, அது போதுங்க. அதுக்குண்டானது இருந்தா நமக்கு போதும். மற்றதையெல்லாம் எவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு நோக்கம் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பதை ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதையாவது ஒண்ணு நான் அப்ப பேசுற மைக்ல அப்படின்னா எதையாவது ஒரு வார்த்தை நான் தப்பா விடுவேனா, அதை எப்படி வச்சு ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதா எல்லாருடைய நினைப்பு. ஆனா அது எப்படி ஒன்னாலும் இருக்கலாங்க. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தாய்மார் வீட்டுல தலைவர் ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு பிள்ளையாக இருக்கிற ஒரு தலைவர் யாருக்குமே கிடையாதுங்க. இன்னைக்கு எல்லாருமே கூத்தலாம் எங்க ஆளுங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போகும்போது என் பிள்ளை எப்படி இருக்குது, என் அண்ணன் எப்படி இருக்கிறார், என் தம்பி எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறவங்க தான் இந்த தாய்மார்கள். அந்த தாய்மார்களுக்கு நாங்கள் உண்மையாக இருப்போம், எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு தலைவரை தான் இன்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் இருக்கிற இங்க அனைத்து நிர்வாகிகளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான். ஆகவே நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் தப்பு செய்ய மாட்டோம். தயவு செய்து நீங்கள் சிந்தித்து இந்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் அனுப்பியீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. தலை நிமிர்ந்து நான் சொல்கிறேன், 2026 அடுத்த வருடம் தலைவர் தளபதி முதலமைச்சராக அமர்வார். உழைப்பான் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.